வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 43வது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மாத தேர்வு. இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அட்டவணையை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அட்டவணை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணைக்கு கீழே பாருங்கள், கேள்விகள் கேட்டிருக்காங்க. அட்டவணையை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். பிறகு இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா பதில் அவங்களே கண்டுபிடித்து சொல்லுவாங்க. முதல் கேள்வி, மாநில சின்னங்களுக்கு தொடர்புடைய எவையேனும் 3 சொற்களை எழுதுக. பனங்கற்கண்டு, கூந்தல் பனை, பனஞ்சாறு. பரதநாட்டியம், இச்சொல்லுக்குள் உள்ள சொற்களை எழுதுக. பரதம், நாட்டியம், ரதம், பயம், நாதம், பதம். அம்மா என பொருள் தரக்கூடிய சொற்களை கண்டுபிடித்து எழுதுக. தமிழ்தாய் வாழ்த்து, அன்னை தமிழே. பனை சார்ந்த சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. பனங்கற்கண்டு, பனஞ்சாறு, பனை உழவரான், பனை ஓலை. அட்டவணையில் உள்ள ஏதேனும் ஒரு சொல்லை கொண்டு தொடர் உருவாக்கி எழுதுக. பரதநாட்டியம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அடுத்த மாத தேர்வு பாருங்கள். கீழே தொடர்களை படித்து விடை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தொடர்களை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, ஐ வரிசை எழுத்துக்கள் கொண்ட சொற்களை எடுத்து எழுதுக. அன்னை, உன்னை. இந்த வார்த்தைகள் சொல்லும்போது பார்க்கும்போது ஐ அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஓலை, பனை, கூடை, கைவினை. இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது ஐ அப்படிங்கிற எழுத்து உச்சரிப்பில் வரும். இதை நீங்கள் குழந்தைகளுக்கு நல்ல பயிற்சி கொடுங்க. அடுத்தது, எதற்காக பிறந்துள்ளதாக கவிஞர் கூறுகிறார். அன்னை ஆகிய தமிழே, உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன். அடுத்து 3வது கேள்வி, மரபு தொடரை எடுத்து எழுதுக. பனை ஓலை, கூடைகள், முடைதல், கூரை வேய்தல். 4வது கேள்வி, தலைவர் என்பவர் காப்பவர் என கூறியவர் யார். தலைவர் என்பவர் காப்பவர் என கூறியவர் முயல். பனைமரத்தின் பயன்களை குறிப்பிடும் தொடர்களை எழுதுக. பனை ஓலையால் கூடைகள் முடையலாம், கைவினைப் பொருட்கள் செய்யலாம், கூரை வேயலாம். அடுத்த மாத தேர்வு படங்கள் கொடுத்துருக்காங்க. படங்களை வரிசைப்படுத்தி கதை எழுதி உரிய தலைப்பு அளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த படங்களை குழந்தைகள்கிட்ட காட்டுங்க. அடுத்து நம்ம கீழே பாருங்கள், தலைப்பு எழுதியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொக்கும் ஆமையும். இந்த படத்துக்கு பொருத்தமான ஒரு கதை ஒன்று நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஒரு குளத்தில் ஒரு ஆமையும் 2 கொக்குகளும் வாழ்ந்து வந்தன. திடீரென்று குளத்தில் உள்ள நீர் வற்றி போனதால் வேறு குளத்திற்கு செல்ல திட்டமிட்டனர். ஆமைக்கு உதவ கொக்குகள் ஒரு குச்சியை கொண்டு வந்தன. குச்சியின் 2 முனைகளையும் கொக்குகள் தங்கள் அலகால் பிடித்து கொண்டன. ஆமையை குச்சியின் நடுவில் வாயால் கவ்வ செய்து பறந்து சென்றன. அடுத்தது பாருங்கள், ஓர் எழுத்தை மாற்றி குறிப்புக்கேற்ற விடையை எழுதுக. பள்ளி அப்படின்ட்டு முதல்ல ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. மலர் வகைகளுள் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த குறிப்பை பயன்படுத்தி இந்த பள்ளியில் முதல் எழுத்துருக்கு பாருங்கப்பா, அதை மாற்றணும். மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வருது. மல்லி அப்படிங்கிறது ஒரு பூவின் பெயர். மலர் வகைகளுள் ஒன்று. இதே போல் அடுத்தது வெள்ளி அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. நாம் படிக்க செல்லும் இடம். முதல் எழுத்தை மாற்றி பள்ளி அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். 3வதுக்கு வால். பொருத்தமான நிறுத்தற் குறியிட்டு எழுதுக. இது என்ன மாற்றம், நம்ப முடியவில்லையே. இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த 3 வாக்கியத்துக்கும் நிறுத்தற்குறிகள் எங்கெங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம வச்சு எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த மாத தேர்வு உரையாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள உரையாடலை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இதுக்கு கீழே கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி, உரையாடல் யார் யாருக்கு இடையில் நடைபெறுகிறது. ஊராட்சி மன்ற தலைவருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நடைபெற்றது. பொதுமக்களின் குறை என்ன. தெருவிளக்கு எரியவில்லை. யாருக்கு கடிதம் எழுத தெரியும் என ஊராட்சி மன்ற தலைவர் கூறினார். 5ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை.
என்னென்ன தேவைகளுக்காக ஊராட்சி மன்ற தலைவருக்கு கடிதம் எழுதலாம்? மின்விளக்கு, குடிநீர், சாலைகள் போடுதல் போன்ற சேவை. விண்ணப்ப கடிதம் எழுதும்போது அனுப்புனர் முகவரியில் யாருடைய பெயரை எழுதுவாய்? கடிதம் எழுதுபவரின் பெயர் மற்றும் முகவரியை எழுத வேண்டும். அடுத்த பக்கம் ஐ செய்யலாமே கண்டுபிடித்து எழுதுவோமா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 4 படங்கள் இருக்குது. அந்த படத்தின் பெயரை நம்ம எழுதி காட்டணும். ஃபஸ்ட்டு நெருப்புக்கோழி, 2வது பனிக்கரடி, 3வது வரிக்குதிரை, 4வது நீர் யானை. அடுத்து மாற்றுவேன். கீழே அவங்க இந்த படம் நம்ம வரைஞ்சிட்டேன். ஒரு சில கோடுகள் மட்டும்தான் அவங்க வரைஞ்சிருப்பாங்க. அந்த கோட்டை நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு கண்ணு மாதிரி வரைஞ்சிருக்கோம். அடுத்தது ஒரு மனுஷனோட முகத்தை வரைஞ்சிருக்கோம். இங்கே பாருங்கள் கனசெவ்வகம், இங்கே பாருங்கள் தேசிய கொடி. இதே போல் ஒரு படமாக மாற்றி நம்ம வண்ணமிடலாம். இதே போல் செய்வதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. இந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று வரைஞ்சி காட்டிருக்காங்க பாருங்கள். இதே போல் தான் செய்யணும். யாருக்கு எந்த பரிசை தரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோடு போட்டு நம்ம இணைக்கிறோம். கோடு போட்டு இணைச்சாச்சு. அந்த பெயரை நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். சேவல், தேனி, நாய், மண்புழு அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். இங்கே உள்ள குறிப்பை முதல்ல படிக்க சொல்லுங்கள் குழந்தைகளை. குறிப்பை படித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு பொருத்தமானதுக்கு கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். நீங்கள் பரிசு தர விரும்புவது, இது குழந்தைகள் தாங்களாகவே சிந்தித்து எழுத வேண்டிய ஒரு பகுதி. நான் ஒரு மாதிரிக்காக எழுதியிருக்கிறேன். யாருக்கு? சேவல். என்ன பரிசு? தானியம். எதற்கு? அதிகாலையில் அனைவரையும் எழுப்புவதற்கு.